பழைய பீரோவை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நோட் புக் எடுத்தேன். அதில் ஒரு டிராயிங் நோட்டு கிடச்சிது என்னோடது. சின்ன வயசில் படிக்கும்போது பண்ண அந்த விஷயங்கள். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்கும் பழசுங்கிறதுனால. ஸோ அந்த டிராயிங் எல்லாத்தையும் ஒரு முறை அப்படியே பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் அப்படியே வந்தது. இந்த ஒரு ஒரு டிராயிங்க்காகவும் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு, இல்லை ஏதையோ ஒரு டிராயிங்கை பார்த்து, அதை அப்படியே அவுட்லைன்லாம் போட்டு, திரும்ப அதுக்கு மேலே வந்து பென்சில்லாம் போட்டு, அப்புறம் அதுக்கு நம்ம வந்து முழு உருவத்தை கொடுத்து, அப்புறம் கலரிங் பண்ணி, ஒரு விஷயத்த பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு நேர விரயம் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயமே இல்லை. எல்லாமே வந்து ஏஐ விஷயமா ஆயிட்டதுனால, எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பண்ண ஒரு டிராயிங்கை இன்றைக்கி வந்து ஒரு நிமிஷத்தில் நம்மளால் பண்ணிட முடியும். அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னாலும் கூட, நம்ம உள்ளுக்குள்ளே நினைக்க தோணுது. அதாவது இவ்வளவு பெரிய ஈஸியாக கிடைக்கிற இந்த விஷயத்துக்கு இவ்வளவா கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது பழைய பொக்கிஷங்கள் வச்சுக்கிட்டு, அதை மூடி வச்சு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு கிறைச்சி வச்சுருந்தீங்கன்னா, கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.